உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமோர் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே ஒரு கூண்டின் ஆதங்கம் எனும் கவிதை தொகுப்பினை காத்தான்குடி ஜுனைதீன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். 2013 ஆண்டிலே அவர் வெளியிட்ட இந்நூலிலிருந்து நான் படித்ததிலே சுவையான கவிதைகளை உங்களுக்கு தருவதற்காக இங்கு வந்துள்ளேன். அந்த வகையிலே எமது காலத்திற்கேற்ற கவிதைகளை இங்கே அவர் தந்திருக்கிறார். அந்த வகையிலே காண சகிக்கவில்லை என்ற ஒரு கவிதை. மாலையாகியதும் கஞ்சா அபின் தூள் கட்டுலேகியம் சேர்த்து புசித்திடும் சோதர நண்பர்களே, ஆதரவற்றி நீ அலைவதை எண்ணிட மனசு தவிக்குது. நெட்டி கொட்டாவி குரட்டை பெருமூச்சு கெட்டோர்க்குரிய செயல் போல் கஞ்சா அபின் தூள் கட்டுலேகியம் கள்ளுச்சாராயம் விஸ்கி பிராண்டி சிகரெட் பீடி இவையும் கெட்டது. இனியும் வேண்டாம், வாழ்வு கெட்டிடும். வளங்கள் அருகிடும், தாழ்வுகள் உன்னை தேடி வந்திடும். குடியால் உந்தன் குடியே கெட்டிடும். ஆதரவற்றி நீ அலைவதை எண்ணிட மனசு தவிக்குது. நண்பனே, தோளா, உன்னை நம்பியே குடிகள் இருக்குது. பிள்ளை குட்டிகள் மனைவி என்றுதான் நம்பி நிற்குது. இவைகள் மறந்து நீ இங்கிதமற்று நீ உன்னை அழிப்பது உலகில் எப்படி நீதி நியாயமாகும்? நான் உழைத்தது என்று சொல்லி நீ குடித்து வெறிப்பது, கும்மாளமிடுவது உன்னையே நீ அழிக்கும் உத்தி என்பதில் ஐயமில்லையே. உன்னை நம்பியே குடும்பம் இருக்குது. எண்ணி திருந்திடு, ஏற்றம் கண்டிடு. தண்ணி போட்டு நீ தலை குழம்பிடும் நிலையை மாற்றிடு, நிம்மதி பெற்றிடு. நிதானம் தவறிடும் வாழ்வில் நிம்மதி வளங்கள் பெறுவது என்றும் இல்லையே. நல்ல மனிதனாய் உல்லாசமாய் உலாவித்திருந்த நீ போதைப் பொருளினை தொட்டு விட்டதால் ஒட்டியிருந்த உன் ஒழுக்கம் நற்குணம் ஒளிந்து போனது. நடு தெருவினில் நாயையும் விட நீ அலைவதை காண சகிக்கவில்லை. வாடி வதங்கிடும் வயிற்றுக்காக கையேந்தி நிற்பது தப்பில்லையே. குடி குடித்திட தலை குனிந்து நீ பல்லெளிப்பதை காண பொறுக்கவில்லை என்று இன்றைய நிலையிலே, அதாவது எமது இப்பத்தி தற்காலத்திலே போதை என்பது இங்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்ற காலகட்டத்திற்கு ஏற்றதான இந்த கவிதை. அதுபோல வரம் ஒன்று வேண்டும். நாம் எல்லோருமே இறைவனிடம் சென்று வரம் கேட்பது வளமை. அதுபோல இவரும் ஒரு வரத்தை கேட்டிருக்கின்றார். பார்ப்போம். ஆண்டவனே, வரம் ஒன்று வேண்டும். இப்பூவிலகில் வாழும் காலத்தில் எனக்கு ஒரு வரம் ஒன்று வேண்டும். புது வரம் ஒன்று வேண்டும். யாரும் இல்லாத தீவுகள் அல்ல, கடல் வெற்றி மணலாக போனதும் என்றுமல்ல. மலைகள் அனைத்தும் தங்க பாலமாக வேண்டும் என்பதும் அல்ல. சிறகுகள் முளைத்து சிட்டாய் பறந்து முழு உலகும் பவனி பெற வேண்டும் என்பதும் அல்ல. வரம் ஒன்று வேண்டும், எனக்கு வரம் ஒன்று வேண்டும், புது வரம் ஒன்று வேண்டும். பாலூட்டி சீராட்டி பண்பூட்டி வளர்க்கும் அன்னை தன்னை ஓடாக்கி மாடாய் தேய்ந்து மக்களுக்காகவே உழைத்து நிற்கும் தந்தை பாசத்தை பிழிந்து நிற்கும் மனைவி பிள்ளைகள். உயிர் காப்பான் தோழனாய் ஒட்டி உறவாடும் நண்பர்கள், நகைச்சதையாய் நாளெல்லாம் ஒன்றி நிற்கும் சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார், சூழலில் வசிப்பவர்கள். இவர்கள் அன்றாடம் நம்மை பற்றி எண்ணுகின்ற எண்ணங்களை அவ்வப்போது அறிந்து கொள்ள வரம் ஒன்று வேண்டும், புது வரம் ஒன்று வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பழகும் பால்பட்ட மனங்கள், இது உதட்டிலே தேன் உள்ளத்துள் வேம்பு வைத்து பழகிடும் பச்சோந்தித்தனத்தை பட்டென அறிய வரம் உண்டு வேண்டும். தேனாய் பாலாய் பழகி நின்று எண்ணத்தில் வஞ்சம் வைத்து நிமிடத்துக்கு நிமிடம் நிறம் மாறும் மனிதர் மனங்களில் எண்ணும் எண்ணத்தை காணும் கண்ணாடி வேண்டும். வரம் ஒன்று வேண்டும், எனக்கோர் புது வரம் ஒன்று வேண்டும் என்று அவர் எல்லோருடைய மனங்களை அறிவதற்காக வரம் கேட்கின்றார். அதுபோல அன்னைக்கு ஈடு அவனியிலே ஏது? உண்மையிலே அன்னைக்கு ஈடாக எதுவும் இல்லை என்பதை இங்கே தந்திருக்கின்றார். நினைக்க இனிக்கிறதே நெஞ்சு 10 திங்கள் வயிற்றில் சுமந்து ஈந்த தாயை, நினைக்க இனிக்கிறதே என் நெஞ்சு இனிக்கிறதே. கருவாக வயிற்றுள்ளே வளர்க்கின்ற காலந்தொட்டு உருப்பெற்று உடலாக தெருவுக்கு வரும் வரையில்
தான் பட்ட துன்பத்தை வெளிச்சொல்ல வார்த்தையின்றி தன்னோடு அடக்கி வைத்து தாய் செய்யும் தியாகத்தை எண்ண நெஞ்சு இனிக்கிறது. பிள்ளைக்காய் தவமிருந்து பிரசவிக்கும் வரையிலுமே தன் மனதை கல்லாக வைத்து அவள் ஆசைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு முற்றிலுமே பக்குவமாய் முழுவதிலும் அவளிருந்து நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற அன்னைக்கு நிகராக அவனியிலே வேறு ஒரு ஜீவனது இல்லை என்பேன். கஷ்டத்தை சுமையாக எண்ணாது அவள் இருந்து இஷ்டம்போல் நடவாது இமயமாய் சேவை தனை ஈகின்ற அன்னைக்கு இணையாக யாரும் இல்லை. அம்மா என்ற உச்சரிப்போடு அன்பு பண்பு பாசத்தை அள்ளி ஈயும் முதல் மனிதம் அன்னை தவிர வேறில்லை. தாயவளே நமக்கு தரணியிலே முதல் ஆசான். தூக்கம் தனை மறந்து இரவை பகலாக்கி அமுதூட்டி அரவணைத்து அன்பாலே சீராட்டி பண்பாலே பாராட்டி செல்ல கதை சொல்லி தாலாட்டு பாடிய தாயவளை நினைக்க இவன் நெஞ்சே இனிக்கிறது, இந்த நெஞ்சே இனிக்கிறது. சக்கையதை தானுண்டு சதையதனை நமக்கூட்டி சற்றுமே நோகாமல் மனமது கூசாமல் மகிழ்வோடு காக்கின்ற மகிமை மிகு தாயவளை மனதாலே நினைக்கையிலே இனிக்கிறது, நெஞ்சமெல்லாம் சுவையாக இருக்கிறது. சீராக உடுப்புடுத்தி சீர்கல்வி பெற நம்மை சிறப்போடு அனுப்பிவிட்டு வழிமேல் விழி வைத்து வருகைக்காய் காத்து நின்று வந்ததுமே முத்தமிட்டு அரவணைத்து பக்குவமாய் காக்கின்ற பாசமிகு அன்னைதனை நினைக்கையிலே இனிக்கிறது. அன்னையவள் அன்புக்கு ஈடில்லை பாரினிலே. அவள் ஈயும் பாசத்தை அளவெடுக்க ஒண்ணாது. எப்பிழை செய்தாலும் எவர் தூற்றி சொன்னாலும் தானின்ற செய் குருடு செவிடு என குறையுடன் இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் காப்பவள் அன்னையே. துன்பத்தில் துவண்டிருக்கும் வேளையிலும் அன்னையவள் துணையாகவே இருப்பாள். மடிகனம் என்றால் தான் நட்புகளும் ஓடிவரும், புது சொந்தங்கள் தேடி வரும். மடிகனம் இல்லையெனில் மதிப்பதற்கு யாருமிரார். அந்த ஒரு வேளையிலும் அன்புடனே அரவணைத்து மடிவிட்டு வயிற்றதனை வாஞ்சையுடன் பார்ப்பதற்கு அன்னையவள் மாத்திரமே அவனியிலே இருந்திடுவாள் என்பதனை எண்ணுகையில் தேனாய் இனிக்கிறது. நாம் நோயென பாய் மீதிலே நடுங்கி சாய்ந்திட்டாள் அவள் தனக்கு வந்தது போல் கண் கலங்கி கருணையெனும் மலை தூறி குணமாகும் வரையிலுமே ஊன் மறந்து உறக்கத்தை மறந்து ஆண்டவனை வேண்டி நின்று அழுது தொழும் வேளையதை நினைக்கையிலே இனிக்கிறதே, நெஞ்சு இனிக்கிறதே. அன்னையவள் அன்பிற்கு நிகரில்லை கேளுங்கள், செப்புகின்றேன் செய்தியொன்று. ஒய்யார கூந்தல்காரி மான்விழிகள் மலர்மேனி கொய்யா கன்னங்கள் செவ்வரத்தை இதழ்கள் முத்தையொத்த பற்கள் கிளிச்சொண்டு மூக்கு சங்கு கழுத்து புடைத்த மார்பகங்கள் பம்பரம் உருட்டும் வயிறு இஞ்சி இடுப்பழகி இனிப்பு சொல்லழகி வாளை தண்டெடுத்த வாளிப்பான தொடைகள் இடைகளுமே அப்படியே சிப்பியே செதுக்காத பொச்சிலை போல் அழகியை இப்படியோர் அழகியை ஓர் மைந்தன் காதலித்தான். ஆஹா, இப்படியோர் அழகியை ஓர் மைந்தன் காதலித்தான். அந்த அழகி சொன்னால், என்னோட உனக்கு காதல் சரி, நான் உன்னை ஏற்பதில் நான் ஓர் நிபந்தனை விதிக்கிறேன். முடிந்தால் செய், உந்தனது ஆசைக்கு நான் இசைந்து வருகிறேன். என்னையே உந்தனுக்கு முழுவதுமாய் தருகிறேன். அவள் அழகில் சொக்கி போய், கண்ணே சொர்க்கத்தை என்றாலும் உந்தனது காலடியில் ஒரு நொடியில் தருகின்றேன், செப்பிடுவாய்? செய்கின்றேன் என்றதுமே அவள் சொன்னாள், உந்தனது அன்னையவள் ஈரலது எனக்கும் வேண்டும். நான் உனக்கு வேண்டுமெனில் கொண்டு வந்து சேர்த்து விடு என்றும் நான் உனக்கே அவள் அழகுக்கு முன்னே தாய் பெரிதாய் தெரியவில்லை. 10 திங்கள் சுமந்தவள் ஆசையாய் வளர்த்த தாய் உதிரத்தை அமுதாய் ஊட்டியவள் அன்பை ஊட்டி அரவணைத்தவள் என்றென்ன வாய்ப்பின்றி அழகியின் உச்சத்தால் அந்த அழகியின் உச்சத்தால் வந்ததுமே தாயவளை கொன்றுவிட்டு ஈரலதை பத்திரமாய் எடுத்துக்கொண்டு விரைகிறான் அழகியிடம். அப்போது கால் தடைக்கு கீழே விழுகின்றான். அழகிக்காய் பத்திரமாய் கொண்டு வந்த அன்னையவள் ஈரலது சிதறித்தான் போகிறது. அழகியை எண்ணி மைந்தன் பதறித்தான் போகின்றான். அன்னையை அல்ல, அழகியை எண்ணி மைந்தன் பதறித்தான் போகின்றான்.
அப்படியோர் வேளையிலும் சிதறிய அன்னையவள் ஈரலது சொல்கிறது, மகனே, நீ பத்திரமாய் பார்த்துத்தான் போகத்தான் கூடாதா என்கிறது அன்னை ஈரல். அன்னையவள் அன்புக்கு அணையில்லை இணையில்லை என்பதனை எண்ணமனம் நோக இனிக்கிறது. தாயின் தியாகத்தை ஒப்பிட உலகிலே உவமைகள் இருக்காது. செய்களுக்கு சொர்க்கம் தாயின் பாதத்தின் கீழ் தான் இருக்கிறது. உண்மையிலே தாய் என்பவள் நாங்கள் விழும்போதும் எங்களை ஏந்தி பிடிப்பவள் தாய் என்பதை இங்கே வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதுபோல மலை தரிசனத்தால் பூமி தாயின் புழுக்கம், வெயிலின் கருக்கல் அட்டகாசம், நோவினை நோக்கிய மானமகவின் நெஞ்சத்து குமுறல், கண்ணீராய் கருக்கட்டிய ஆவியை மலையாய் பூமி ஆத்மாவின் புனர் நிர்மாணத்திற்கு வானம் கொப்பளித்தது. விதவையாய் போன இயற்கையின் நீர்மகள் கன்னியாகி திருமதி பட்டம் பெற்றுக் கொண்டாள். வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்ளாமல் குருத்து பருவத்திலேயே கிண்டலுக்குள் குதித்த தாவர பிறப்புகள் தளிர்த்து கொண்டன. மழை நிராகரிப்பால் நிலைகுலைந்து போன பாரின் உயிர் வட்டங்கள் உருளத் துவங்கிவிட்டன. தேய்ந்த தேசம், காய்ந்த படைப்புகள் மழை தரிசிப்பால் கும்மாளிக்கின்றன. அதுபோல பற்றி எரிகிறது மனதும் வயிறும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார். தினமும் விலைவாசி ஏறி திண்டாட்டம் தந்து தெறிகெட்டு போக மனது தத்தளிக்கின்றது. ஓய்ந்த குண்டோசைகளும் துப்பாக்கி கரி மருந்துகளும் மீண்டும் பாய்ந்து பீச்சி உயிர்களின் உதிரங்களை ஒட்டுவதால் எண்ணம் பற்றி எரிகிறது வயிறு. சாய்ந்து போன கோபுரமாய் சமாதானம் சக்தி இழந்து போனது கண்டு சுவாசத்தை தொலைத்து விடும் அளவு காட்டு தீயாய் எரிந்து கரியாகி போனது வயிறும் மனதும். சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள், மதங்கள், மொழிகள், நிறம், இனம் என்று வேறுபட்டிருந்தாலும் உயிர்களிலும் உதிரத்திலும் பேதமே இல்லை. குடைந்து குடைந்து நெச்சரிப்பதால் நினைக்க மனம் பற்றி எரிகிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஓய்ந்து போகாதா இந்த கொடூர மோதல்களும் யுத்தங்களும்? வினாவுக்கு மேல் வினா தொடுத்து கொண்டிருக்கும் மனதுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் பற்றி எரிகிறது மனதும் வயிறும். வானொலியும் தொலைக்காட்சியும் விசேட செய்திக்கான இசையை எழுப்பும் போதெல்லாம் மனது உறைந்து பனியாகி போகிறது. புதிதாய் எங்கு வெடித்திருக்கிறதோ, எத்தனை அப்பாவி உயிர்களோ கேட்டு உள்வாங்க முடியாமல் மனித அழிவுகள் இல்லாமல் வேறு செய்தியாக இருக்கக்கூடாதா? அது ஒபாமா பதவியேற்ற செய்தியாக, அல்லது முரளி கிரிக்கெட்டில் அடித்து விளாசி சிக்ஸரும் பவுண்டருமாகிய பெற்ற உலக சாதனை படைத்த இலங்கை அணி வெற்றி பெற்ற செய்தியாக இருக்கக்கூடாதா என்று மனம் சங்கடப்படுகின்றது. உண்மையிலே நல்ல செய்திகள் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றது தினமும் மனதிலே. பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் கேட்கும் செய்திகள் எல்லாம் அப்படியான செய்திகளாக வருவதை நினைத்து எல்லோருடைய மனங்களும் ஒரு ஆதங்கத்திலேயே இருப்பது நாம் அனுபவத்திலே கண்ட உண்மை. அதுபோல தூரத்தே தெரிகிறது நிம்மதி, நீள்கிற இடைவெளியாய் நிம்மதி தூரத்தே தெரிகிறது. காணல் நீராக சம்பாத்தியம் குறைந்து குறை மாத சிசுவாக வருமானம் 10 சிசுக்களை ஒரு சூழில் பிரசவித்தது போல் செலவுகள் உலக சாதனையிலே நிம்மதி காற்றை சுவாசிக்க முடியாமல் ஏங்கி தவிக்கின்றது என்ற வகையிலே இவரது கவிதை இவ்வாறு தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான கவிதைகளை நாம் வாசிப்பதன் மூலம் உண்மையிலேயே உலகிலே எமது அருகிலே நடக்கின்ற செய்திகளை கூட இந்த கவிதைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் நாம் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.